இந்த பாண்டி நாடு சாங் அது வந்து ஒரு பயங்கரமான அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாகவே ஒரு கிணறுல எடுக்கப்பட்டது. கார்த்திக் வாஸ் வெரி இம்ப்ரெஸ்டு. ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொன்னார், இந்த பொண்ணு கலக்கிறா, பயங்கரமாக நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. ஸோ மதுரைக்கு போய் என்னோட ரோல் அந்த கேரக்டர்ஸ் அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் கொஞ்சம் உட்காந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் அது அப்சர்வ் பண்ணுவோம் டெய்லி. இந்த படம் ஜிகர்தண்டா வந்து ஒரு பெரிய என்டர்டெய்னிங் மூவியாக இருக்கும் இந்த வருஷம், அதில் டவுட்டே கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக மதுரையில் ஷூட் பண்ண படம் மேக்ஸிமம். இந்த படம் வந்து ஒரு ஆல் கிளாஸ் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், பெரியவங்க ஏ கிளாஸ் எல்லா சென்டர்ஸ் ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பெரிய படமாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக. நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களை வந்து ஹியூமர்லேயும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு சொல்லணும். இந்த ரோல் ஆக்சுவலாக நான் படித்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த ரோல் நான் ஸ்கிரிப்ட் கார்த்திக் கொடுத்து படிக்க சொன்ன போதே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என் பேரே போட்டிருந்தது. அப்புறம் தான் சொன்னேன், எனக்கு நிறைய சில இடத்துல ரோல் பேர் போட்டிருக்கு, என் பேர் போட்டிருக்கு. இல்லை நான் எழுதும்போது நீங்கள் தான் பண்ணணுன்னு எழுதினேன் அப்படின்னாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ரோல் பார்த்தீங்கன்னா அகைன் வெறும் ஹியூமர் மட்டும் இல்லாமல் அந்த ரோலில் whenever there is involvement ஆஃப் சீரியஸ் அதெல்லாம் இருக்குது, சீரியஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது இந்த படத்தில். அகைன் எனக்கு வந்து ஒரு யமர்க்க பயமேல கொடுத்த ஸ்கோப்புக்கு ஈக்குவலாக ஒரு பெரிய லென்த்தி ரோல் எனக்கு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். அகைன் நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கில் தான் தெரியும். பேசாமல் அவளை லவ் பண்ணேன். சேது ஒரு உட்பியா இந்த வாட்டி வந்து எனக்கு ஆக்சுவலாக ஜிகர்தண்டாவுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடிலேருந்து ஒர்க் பண்ண சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தூரம் படிக்க சொன்னார், படித்தோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தூரம் படித்தோம். அதுக்கப்புறம் என்ன ஒரு 10 days முன்னாடி என்ன சிம்மாலாம் இதுக்கு மதுரைக்கு போக சொல்லிட்டாரு. ஸோ மதுரைக்கு போய் என்னோட ரோல் அந்த கேரக்டர்ஸ் அந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் கொஞ்சம் உட்காந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் அது அப்சர்வ் பண்ணுவோம் டெய்லி. ஒரு 6 to 7 hours மதுரை கோவில் சுற்றி உள்ள கடைகள் இதிலெல்லாம் போய் உட்காந்துட்டு ஈவினிங் ஆனால் வந்துடுவோம். இது ஒரு 10 days பண்ணோம். ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பண்ணோம். அதேமாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாரு. அதேமாதிரி சீன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சீன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ்னால் சொல்லுவார். மோஸ்ட் ஆஃப் டைம் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஆக்சுவலாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது வெரி டேலண்டட் ஆக்டர். அவர் வந்து ஹியூமரும் கலக்குவார். அது நெகட்டிவ் கொஞ்சம் கிரே ஷேடான ரோல் அதுவாக இருந்தாலும் பயங்கரமாக பண்ணுவார். இந்த படம் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போயுமே ப்ரீவியஸ்லி அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாகவே. ஸோ எங்களுக்கு பார்க்க ஷாக்கிங்காக இருக்கும். பயங்கர சீரியஸான ரோல்ஸ்லாம் அவர் பண்ணும்போது எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஒரு ஜாலியான ஆள் இப்படி இவ்வளோ அரகண்ட்டாலாம் சீன்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படின்னு. மதுரையில் ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து இவங்க லக்ஷ்மி மேனன் சித்தார்த் இவங்களை வச்சு ஷூட் பண்ணுறது பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாகவே எக்ஸ்டீரியர் லைவ் லொக்கேஷன்ஸு. க்ரௌடு பார்த்திங்கன்னா திடீர்னு 2000-3000 பேர் வந்துடுவாங்க. பட் அதை மீட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி அதை ஷூட் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா அவங்கள எல்லாம் பார்த்தோன்னே பயங்கர எக்ஸைட் ஆகி அந்த ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நீங்கள் படத்தில் பார்க்கும்போது தெரியும், ஒரு மார்க்கெட்னால் அது லைவ் மார்க்கெட்லேயே ஷூட் பண்ணியிருப்போம். ஃபுல்லாகவே மதுரை ஸ்ட்ரீட்ஸ்னால் ஃபுல் க்ரௌடட் ஏரியா, டிராஃபிக்கில் அவங்க இருப்பாங்க. அது தி போத் வில் பி ட்ராவலிங். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா அந்த திடீர்னு ஃபார்ம் ஆகிற டிராஃபிக் அதுக்கெலாம் நடுவில் ஐ திங்க் கார்த்திக்கோட டீம் ஏடிஸ் எல்லாம் பயங்கர தேவர் ஆன் தேர் டோஸ். அவரோட அசிஸ்டன்ட் டைரக்ஷன் டீம் வந்து அந்த 60 நாளுமே அவங்களுக்கு வந்து பயங்கர ஹெக்டிக் ஒர்க்கு இந்த க்ரௌட்லாம் மேனேஜ் பண்ணி ஷூட் பண்ணுறது. பட் தென் இந்த ஹார்ட் ஒர்க்லாம் இட் ஹஸ் பெய்ட் ஆஃப். ரொம்ப நல்லா இருந்திருக்கு படம். இந்த பாண்டி நாடு சாங் அது வந்து ஒரு பயங்கரமான அந்த பாட்டு ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாகவே ஒரு கிணறுல எடுக்கப்பட்டது. ஒரு கிணறுல கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு அது ஒரு கொஞ்சம் தண்ணி வற்றின கிணறு. பட் அதுக்கு மேலே ஸ்டேஜ் போட்டு ஒரு அந்த சாங் ஃபுல்லாகவே கிணறு. பயங்கர ஹார்ட் ஒர்க்காக இருந்தது. ஏன்னா ஒரு 3 days கிணறு கீழே சம்டைம்ஸ் மேலே க்ளோஸ் பண்ணி ஆகணும் லைட்ஸ்க்காக. அதில் ஒரு டான்ஸு அந்த பாட்டு ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாண்டி நாட்டு கொடியின் மேலே தாண்டி குதிக்கும் மீனை போல சிண்டி நாக்கா யாரும் அவங்க எங்களுக்கு டோட்டலி ஒரு 2 weeks தான் அவங்க ஒர்க் பண்ணி நான் அவங்கள மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ். அவங்க அவ்வளோ என்ன சொல்கிறது, அவங்க தோ ஷீ இஸ் டூ யங், என்டையர் யூனிட்லேயே அவங்க தான் ஷீ இஸ் அ யங்கஸ்ட் பர்சன்.
ஆனால் அவ்வளோ எல்லாருமே சொன்னாங்க சச்சல் அவங்க மெச்சூரிட்டி லெவல் வந்து ரொம்ப அதிகம். நாங்களாம் ஓகே ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணுறோம், அதெல்லாம் பார்த்து அதை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பண்ணுறோம். பட் ஷீ இஸ் டூ யங், +1 +2 படிக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சோன்னே ஒரு 2 செகண்ட் கூட ஆகுது, ஐ எம் ரெடி அப்படின்வாங்க. அவர் சொன்னால் போதும் அவங்களுக்கு. அவங்க வந்து கார்த்திக் வாஸ் வெரி இம்ப்ரெஸ்டு. ஃபஸ்ட் டேலேருந்தே சொன்னார் இந்த பொண்ணு கலக்கிறா, பயங்கரமாக நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. அவங்க மேலே அவ்வளோ ஒரு எங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். தோ ஷி இஸ் டூ யங்.